ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் யூடியூபர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ண போகிறாங்க, அப்புறம் யூடியூப் ஆடில் ஒரு சின்ன தப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூடியூப் வந்து வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் பல கோடி மக்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் மணி ஏர்னிங் அண்ட் ஸ்பெண்டிங்கும் நிறைய இருக்குது. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸை தாண்டி இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு அது ஒரு ரெவென்யூ சோர்ஸாகவே இருக்குது. அந்த ரெவன்யூ சோர்ஸ்னால இப்போ பல லட்சம் யூடியூபர்ஸ் வந்து புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னைய மாதிரியே இந்த வருஷமே ஒரு 10லேருந்து 30 லட்சம் பேர் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரேண்டமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சிச்சு. அதை வச்சு தான் இப்போ இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். அதான் இப்போ இந்த ரெவன்யூ அதில் நல்லா ஏர்ன் பண்ணுற காரணத்தினால தான் புது சேனல் வந்துக்கிட்டே இருக்காங்க. சில யூடியூப் சேனல் வந்து இந்த ரெவன்யூ வச்சு இப்போ வெளியே பிஸ்னஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு யூடியூப்பில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். கரெக்டான டைமில் கரெக்டான எஃபர்ட் போட்டு கரெக்டான வீடியோஸ் க்ரியேட் பண்ணால் நமக்கு ஏர்னிங் கன்ஃபார்ம் வரும். ஆனால் எந்தெந்த விதத்துலலாம் ஒரு யூடியூபராக இருந்துட்டு நம்ம ரெவன்யூ ஏர்ன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த வேலைக்கு போனாலுமே நம்ம வந்து கரெக்டான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வரும். அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நம்ம ரெகுலராக வீடியோ போட தான் அதுலேருந்து யூடியூப்கார சரி தான் வச்சுக்கணும், ஒரு 10 ரூபாய்ச்சி தருவான். இப்போ வந்து இதில் மெயினாக யூடியூப் கிரியேட்டர்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இது வந்து யூடியூப்புக்கும் ஒரு சேனலுக்கும் அக்ரிமெண்ட் மாதிரி. இல்லை யூடியூப் என்ன சொல்லுதுன்னா, நீ சேனல் ஆரம்பிச்சோன்னே உனக்கு நான் காசு தர மாட்டேன், ஃபஸ்ட்டு நீ வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ், இல்லைன்னா 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸ் வியூ, அதை வந்து 90 டேஸ்க்குள்ளே எடுத்துருக்கணும். இந்த 1000 சப்ஸ்கிரைபரும் இந்த 4000 வாட்ச் ஹவருமே 1 இயருக்குள்ளே அந்த சேனல் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அப்படி அச்சீவ் பண்ணால் நான் அதுக்கடுத்து வர வியூக்கெலாம் காசு தரேன்னு சொல்லி ஒன்று சொல்லுவான். அதனால தான் வீடியோ ரெகுலராக போட்டு சப்ஸ்கிரைபரையும் ஏற்றி ஆகணும், இந்த வாட்ச் ஹவர்ஸையும் ஏற்றினா தான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏற்றினா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வர வியூஸுக்கு நம்ம சேனலுக்குலாம் வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இப்போ யூடியூப் கிட்டேருந்து நமக்கு காசு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வியூவர்ஸ் கிட்டேருந்து எப்படி ஒரு சேனல் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா மெயினாக 2. ஒன்று வந்து சூப்பர் சேட். இந்த லைவ் போடுறவங்கலாம் கீழே வந்து சூப்பர் சேட்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலிமா நம்ம ஒரு 20 ருபீஸ் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ லிமிட் வச்சுருக்காங்களோ அது பே பண்ணி நம்ம அவங்க நல்லா பண்ணுறாங்க, இல்லை இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை மெசேஜ் சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் அந்த சைடில் வந்து டொனேஷன் பண்ணும் போதெல்லாம் அந்த சவுண்டோடு போடுவாங்க. 30 ருபீஸ் டொனேட்டட், 40 ருபீஸ் டொனேட்டடில் போடுவாங்களே, அது சூப்பர் சேட். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட். ஒன் டைம் பேமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது பேர் வந்து மெம்பர்ஷிப்னு வச்சுருக்காங்க. இந்த மெம்பர்ஷிப் வந்து நம்ம மாதம் பே பண்ணி ஒரு மெம்பராக இருந்துக்கலாம். வேண்டான்னா அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நம்ம வெளியே வந்துக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தனி பேட்ச் கொடுத்து இவங்க என் மெம்பர்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்கு பண்ணலாம். இல்லைனா வந்து இப்போ ரெகுலர் வியூவர்ஸ், நார்மலான வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே மெம்பர்ஸ் பார்த்துடலாம். இல்லை மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடலாம். இந்த மாதிரி பண்ணி மெம்பர்ஷிப்பை ஏற்ற பார்ப்பாங்க. இதில் வந்து ஒரு 100 ருபீஸ் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பே பண்ணுறேன்னா 100 ருபீஸுமே அந்த யூடியூப்காரனுக்கு போகாது. இது வந்து ஒரு 55-45% இருக்குது. 55 வந்து அந்த யூடியூப் சேனல் நடத்தவங்களுக்கு போகும், 45% வந்து அந்த யூடியூப் கம்பெனிக்கு போயிடும். அதனால 55-45% எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப்லேயுமே அதே தான். இதனாலே நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து இந்த சூப்பர் சாட்டுக்கு தான் அவங்க யூபிஐ கொடுத்துருவாங்க, கீழே மென்ஷன் பண்ணி போட்டுருவாங்க. இந்த 100 ருபீஸ் போடுறது, அதே யூபிஐயில் 100 ருபீஸ் போட்டாங்கன்னா மொத்த 100 ரூபாவுமே இந்த யூடியூப் சேனலுக்கு தான் போகும். ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சூப்பர் சேட்டை விட டேரெக்டாக நம்பர் கமிச்சு விட்றதா சந்தோஷமாக பார்ப்பாங்க. அது வந்து நம்ம யூடியூப் ப்ரீமியம் மூலியமாகவும் இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம் இல்லைனாலும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த யூடியூப் ப்ரீமியம் பே பண்ணாங்கன்னா ஆடு மேக்ஸிமம் வராது. அதனாலேயே என்னென்னா, இப்போ நான் யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச சேனல், இப்போ தமிழ் கேமிங் தான் எனக்கு பிடிச்ச சேனலில் அவங்க வீடியோ பார்க்குறனால அந்த யூடியூப் ப்ரீமியம்க்கு நான் பே பண்ணுறதுல ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அந்த தமிழ் கேமிங் சேனலுக்கு போகும். அது வந்து இந்த மர்ச்சன்டைஸ், அதாவது அவங்க யூடியூப் சேனலுக்கு ரிலேட்டடான அந்த கோட்டு, இல்லை ஏதாவது டைலாக் சொல்லி ட்ரெஸ் விற்கிறதா இருக்கட்டும், இந்த கப்பு அந்த மாதிரி விற்கிறதுலாம் இருக்கும்ல, அது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 மெத்தடுமே ஒன்று யூடியூப் வீடியோ மூலியமாவோ இல்லை அவங்க யூடியூப் சேனல் வச்சு ஏர்ன் பண்ணுறது. இப்போ 5வது நம்ம பார்க்குறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இந்த பிராண்டட் டீல்ஸ் இன்னும் ஸ்பான்சர்ஷிப். இது என்னென்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ப்ராடக்ட்டோ கோர்ஸோ வாங்கி இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இதை வாங்கினீங்கன்னா நல்லா யூஸ் ஆகும், நானும் பல மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன உருட்டு சொல்லி, இல்லை ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லி நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொல்லி வாங்க வைப்பாங்க. இதுக்கும் அவங்க வந்து இந்த எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், எத்தனை வியூவர்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த கம்பெனி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சு தான் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும்.
ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு பொருளில் காசு கொடுக்காம தான் வாங்குற பிராண்ட் டீல் பண்ணும்போது அந்த கம்பெனி தான் எனக்கு காசு கொடுக்குது, பொருளுமே எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கும். நான் அதை வந்து இந்த பவுடரை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தமனா மாதிரி வெள்ளையாயிருவீங்க, நான் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்ல தான் செய்வாங்க காசுக்காக. அதுக்கு கீழே வந்து ஹேஷ்டேக் ஆடுன்னு போட்டுட்டாங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும், வியூவர்ஸ்க்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும் இது ஒரு ஆடுன்ட்டு. இப்போ நான் கீழே அந்த ஹேஷ்டேக் ஆடுன்னு சொல்லாமல் அட்வர்டைஸ் பண்ணும்போது இந்த வியூவர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும், இது என்ன நல்லதுக்காக சொல்கிறானா, என்ன இவன் காசுக்காக சொல்கிறானான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கீழே அது போட்டாங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சிடும் ஒரு ஆடு, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலான்ட்டு. இதில் மெயினாக என்னதுன்னா இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு இந்த சேனலுக்குலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கீழே ஆடுன்னு போடாமலே அட்வர்டைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரோம், அப்போ தான் வியூவர்ஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களே தூண்டுவாங்க. ஆனால் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கரெக்டாக ஒரு எத்திக்கல் வேல்யூவோடு செய்யணும். அதாவது வந்து ஹேஷ்டேக் ஆடுன்னு போகிறதுல ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் செலவாகுமா, காசு நீ எப்படியும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் பிராண்டு தரப்போகுது, அப்புறம் எதுக்கு நீ அந்த எக்ஸ்ட்ரா 10,000க்கு ஆசைப்படுறதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து இந்த பெட்டிங்கு இந்த ட்ரேடிங் ஆப்லாம் நிறைய பேர் ப்ரொமோஷன் இனிமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவுமே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா வந்து அது ஒரு ஆள் 2 ஆள் ஜெயிக்கலாம், இது எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தோத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விதமான எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, இந்த சில கம்பெனிலாம் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் எழுத அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஐக்கான் மாதிரி கொடுத்து கீழே ஒரு ப்ராடக்ட்டு கீழே அந்த லிங்க் கொடுத்துட்டாங்களோ, இப்போ வியூவர்கிட்ட அவங்க சொல்லலாம், இந்த நான் வச்சுருக்க ஃபோன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லிங்க் வச்சு வாங்கிக்கோங்க, இந்த சேர் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக முதுகு சாய் நல்லா இருக்குது, உங்களுக்கும் இந்த சேர் வேணும் இல்லை யூஸ் ஆகும்னு தெரிஞ்சால் இந்த லிங்க் யூஸ் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த லிங்க் கிளிக் பண்ணுற மூலியமாவோ இல்லை அந்த லிங்க் யூஸ் பண்ணி போய் ப்ராடக்ட் வாங்குறீங்களா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ, அதுக்குமே அந்த கம்பெனி சர்டின் கமிஷன் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு தருவோம். இப்போ யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 மெத்தட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு யூடியூப்காரனே எப்படி ஏர்ன் பண்ணுறான்னா, ஒன்று இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் கட்டுறோம்ல, யூடியூப் ப்ரீமியம் கட்டுற மூலிமா அவனுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் போகுது. இது தவிர்த்து யூடியூப் மியூசிக்லேருந்து அவனுக்கு ஏர்னிங்ஸ் வரும். யூடியூப் டிவின்னு ஒன்று தனியாக வச்சுருக்கான், இந்த டிஸ்னி ப்ளஸும் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி. நம்ம இந்தியாவில் இல்லை, ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த மூவிஸு சாங்லாம் இப்போ யூடியூப்லேயே நமக்கு ரெண்ட்டுக்கு விற்றுட்டுருக்கான்ல, அது மூலியமாக ஏர்னிங்ஸ் வரும். மூணாவது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போது நான் ஒரு வியூவராக இருந்து ஒரு சேனலுக்கு 10 ரூபா போடுறேன்னா அதில் 45% தலைமை எடுத்துக்கிறான், யூடியூப்காரன் எடுத்துக்குவான். ஆனால் மெயின் இன்கம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு எப்படி வருதுன்னா இந்த ஆடு மூலிமா தான். ஆடுலேயே நிறைய விதமான ஆடு இருக்குது. ஸ்கிப்பபிள், அதாவது 5-10 செகண்ட் நம்ம ஸ்கிப்பு தோட்டதாக இருக்கட்டும். அன்ஸ்கிப்பபிள் ஆடு எவ்வளோ 30 செகண்டாக இருந்தாலும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஒரு விதமான ஆடுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். யூடியூப்பில் வந்து சில பேர் தான் ஆடு போட முடியும் நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது தப்பு. யார் காசு கொடுத்தாலுமே யூடியூப்காரை வாங்கிட்டு ஆட் போட ஆரம்பிச்சிருவான். இதில் முன்னாடிலாம் நம்ம ஆடுனாலே எப்படி இருக்குன்னா, மூவி ப்ரொமோஷனாக இருக்கும், இந்த சாங் ப்ரொமோஷனாக இருக்கும், ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து இந்த ட்ராவலிங் கம்பெனி ஏஜென்சிஸ் தான் மெயினாக விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த கோர்ஸ் தானே இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு. இதுலேயுமே சில கோர்ஸ் நம்ம சொல்லலாம், இந்த டெய்லரிங்கு குக்கிங் மாதிரி கோர்ஸில் விற்றுட்டு இருந்தாங்கன்னா அதில் மேக்ஸிமமான பீப்புள் புதுசாக ஒன்று கற்றுக்கிறாங்க, அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில பேர் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கோர்ஸை விற்க வைக்கிறாங்க பாருங்க, அவனெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். இப்போது நான் வேலை கிடச்சேன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தால் இந்த கோர்ஸுக்காரனுக்கு நிம்மதியாக இருக்காது. உடனே ஒரு நம்ம என்னை மாதிரி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டோ ஒரு கேமரா வச்சுக்கிட்டோ இப்படி சைடில் பார்த்துருவானுங்க. ஓ, நீங்கள் வேலை கிடச்சிருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு 10 பேத்துக்கு கீழே நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களா, என்னோட கோர்ஸ் வாங்கி படிங்க, நீங்கள் 10 பேத்துக்கு ராஜா மாதிரி வேலை கொடுத்து நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. இதில் மெயினாக ஒரு ஆன்ட்டியை நான் பார்த்தேன், வந்து கோர்ஸ் விற்கிறதுக்காக எந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறது உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் தான் பிரச்சனை, அந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓஹோன்னு சம்பாதிக்கலாம், அதுக்காக என் கோர்ஸை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ரொம்ப ஹையாக நினைக்கிறது இல்லை ரொம்ப லோவாக நினைக்கிறத வச்சது இந்த கோர்ஸை நம்ம ஏமாற்றி வித்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் ஏமாந்து போகிறீங்க, அதில் நிறைய பேர் வேஸ்ட்டு தான். கோர்ஸ் இந்த மாதிரி மோட்டிவேஷன் சொல்லி கோர்ஸ் விற்கிறானா அவன் எப்படியோ உன்னை ஏமாற்ற போகிறான், அதில் 10ல் ஒரு ஆள் தான் சக்சீட் ஆகும், 9 பேர் ஏமாந்து தான் போகிறான். அதனால் வந்து இந்த கோர்ஸ் விற்கிறது மெயினாக இந்த ஆடுக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கானுங்க கோர்ஸின் பேரில். இன்னொன்று அதை விட மோசமாக என்ன போயிட்டுருக்குன்னா, எனக்கு கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய ஆட்கள், இந்த ஏர்னிங் யார் அதிகமாக ஏர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஏமாந்து போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் வந்து எல்லாருமே சின்ன பொடுசுலேருந்து இப்போ வயசான தாத்தா பாட்டி மூலிமா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் பதிலாக குழந்தைங்களை யூடியூப் ஏன் பார்க்க வைக்கிறாங்கன்னா, யூடியூப்பில் வந்து நம்ம தொடலாம், இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன வேணாலும் வரலாம். அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கம்மினால தான் இன்ஸ்டாகிராமை தவிர்த்து யூடியூப்பில் குழந்தைங்கள பார்க்க வைக்கிறாங்க. இப்போ இதுலேயுமே என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஆடு வந்துருக்கு, ஒரு ஏஐ பேஸ்டு ஆடு,
இது வந்து நம்ம ஸ்கிப்பபிள் ஆடு தான், ஆனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் பார்த்துட்றோம். அதுக்குள்ளே அவன் மெயின் என்ன செய்கிறான்னு சொல்லிடுறான். இதில் இந்த ஏஐ ஆடில் என்ன சொல்லுதுன்னா, யாராச்சும் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அதை ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவாக அமுச்சு வரேன்னு சொல்கிறான். ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இதை வச்சு தான். இந்த ஹீரோஸ்க்குலாம் பண்ணி பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மல் பீப்புளுக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏஐ வந்ததுலேருந்து நல்லதை விட இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களா, மார்ஃபிங் பண்ணுறது இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் இப்போ ஏஐயா உண்மையானே தெரியாத அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கு. எனக்கு எது சத்தியமா சொல்றேன், ஐ ஃபீல் லைக் a fucking dumb fuck. என்னால கண்டுபிடிக்க முடியல எது ஏஐ எது உண்மைன்னு சொல்லிட்டு. யூடியூப்காரன் வந்து இப்படி ஒரு ஆடை போட்டானா அதில் எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, எத்தனை பிரச்சனைகள் உருவாகும், நிறைய இருக்கு. யூடியூப் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு ஏதாச்சும் ஒரு காப்பி பண்ணி போட்டுட்டாவோ இல்லை ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களோ, இந்த கிளைம் கொடுக்குறக்கோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறக்கோ உடனே வந்துடுவாங்க. 2 நாளில் கிளைம் கொடுத்து காசு பிடிங்கிடுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் எடுத்து வார்னிங் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பண்ணாதப்பா இல்லைன்னா சேனலை தூக்கிடுவோன்னு பயம் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு ஆடு, இந்த மாதிரி ஆடு ஒரு கேவலமான ஆடுன்னே வச்சுக்கலாம், ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ நல்லது பண்ணலாம் வெளியே. இதை ட்ரெஸ்ஸை கலருக்கு ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஆடை வந்து எப்படி யூடியூப்பில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் போடுறானுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆடு நம்ம எடுத்தோடனே போடவும் முடியாது. அவன் வந்து அதை அனலைஸ் பண்ணி இது போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு ஒரு டீமை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படி வந்துச்சுன்னு தெரில. இந்த ஒரு 40 சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத யூடியூப் சேனலில் யாராச்சும் ஏதாச்சும் யூடியூப்பில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அதை தூக்கி விடுங்கப்பா, இந்த மாதிரி ஆடுலாம் நம்ம யூடியூப்பில் தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கீழே சொல்லணும், ஏதாச்சும் சேஞ்சஸ் இந்த யூடியூப் சேனலில் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லா கமெண்ட்ஸும் இப்போ படிச்சு தான் இருக்கேன் வருது. ஓகே, பாய்.